ஃபர்ஸ்ட் நல்லா லவ் பண்ணாங்க சார். நல்லா சுத்துற வரைக்கும் சுத்துனாங்க. அவர் நல்லா மணி எல்லாமே கறந்துட்டு எவ்வளோ யூஸ் பண்ணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிட்டு குப்பை மாதிரி தூக்கி போட்டார். நிறைய அப்யூசிவான வேர்ட்ஸ், அவங்க அம்மாவை பற்றி அசிங்கமாக பேசுறது, அவளை அசிங்கமாக பேசுறது. நான் சித்தப்பா அந்த பொண்ணு டார்ச்சர் அதிகமாக கொடுத்துருப்பா சார். இப்போ பார்த்தாலும் எவ்வளோ சொல்லுவேன் வேணாம்னு சொன்னாலும் கேட்கல. தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும் சார். நீங்கள் தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும் சார். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ஏமாற்றணும் தான் சார் அவன் லவ் பண்ணான். எங்கள் குடும்பத்திலே வந்து யாருமே அவளை அந்த அளவுக்கு திட்ட மாட்டாங்க. அவங்க நான் எப்போ பார்க்க ஆரம்பித்தோம் எல்லாரும் அவளை திட்ட ஆரம்பித்து நாங்கள் எல்லாருமே விட்டுட்டோம் சார். அவளை கூட இருந்தே எல்லாருமே விட்டுட்டோம். அவங்ககிட்ட விட்டுருக்க கூடாது. வேறு எந்த பொண்ணுக்கும் இந்தமாரி நடக்காமல் இந்தமாரி ஆளுங்களை ஒரு 7 வருஷம் 15 வருஷம் தண்டனை கொடுத்து சாவடிங்க சார். இவெல்லாம் வந்து உயிரோடு இருக்கக்கூடாது. அடிச்சு நீ எனக்கு வேணாம் சார் அடிச்சு ரொம்ப துன்புத்திக்கிறான் சார் அந்த பொண்ணு. ஏம்மா நான் சாவ போறேம்மா, அவனை பிடிச்சி கொடுக்குமா தயவு சேர்ந்து, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுச்சு. காதலனுடன் ஏற்பட்ட பிரச்சனையில் காதலி உயிரை விட்ட சம்பவம் சென்னையில் அரங்கேறியுள்ளது. பெண்களிடம் பேசினாலே சந்தேகப்பட்டு தாக்குவார் எனவும் நல்ல பையனாக பார்த்து காதலியுங்கள், குடிகாரர் கஞ்சா அடிப்பவர்களை காதலித்து வாழ்க்கையை இழக்க வேண்டாம் என உயிரிழந்த இளம் பெண்ணின் உறவினர்கள் பேட்டியளித்துள்ளனர். ஃபர்ஸ்ட் நல்லா லவ் பண்ணாங்க சார். நல்லா சுத்துற வரைக்கும் சுத்துனாங்க. அவர் நல்லா மணி எல்லாமே கறந்துட்டு எவ்வளோ யூஸ் பண்ணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிட்டு குப்பை மாதிரி தூக்கி போட்டார். நல்லா யூஸ் பண்ணிட்டியே, இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்கும்போது என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னார். அதுலேருந்து அவர் ரொம்ப மென்டல் ப்ரெஷர் ஆகி நிறைய அப்யூசிவான வேர்ட்ஸு, அவங்க அம்மாவை பற்றி அசிங்கமாக பேசுறது, அவளை அசிங்கமாக பேசுறது, இந்த மாதிரி பேசி அவளை டெய்லி மென்டல் டார்ச்சர். அவளே விட்டு நான் வேணாம், நீங்கள் வேணான்னு ஒதுங்கி இருந்தாலும் அவர் நீ எனக்கு வேணும் அப்படின்னு திரும்ப யார் மூலியமாவது கூப்பிட்டு வந்து அவளை பேசி டார்ச்சர் பண்ணி இப்படி சாவடிச்சிட்டாரு சார். நிறைய சந்தேகம் பிடிக்கிறது, அடுத்தவங்களோட சேர்த்து வச்சு பேசி சந்தேகம் பிடிக்கிறது, சொந்தக்காரங்க கிட்ட பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போடுறது. ஏன் இதுன்னு கேட்டா அவளை அடிக்கிறது, போட்டு அடிச்சிருக்காரு. இப்ப கூட ரீசெண்டா 2-3 நாள் போட்டு அடிச்சிருக்காரு அவரு. எதுக்கு அடிக்கணும்? லவ் பண்றதா இருந்தா அடிக்கணும்னு உரிமை இருக்கா? கிடையாதுல்ல. எதுக்கு அடிக்கணும்? அவரு அடிச்சிருக்காரு. அதை ரொம்ப மனம் நொந்து போய் மனம் வெறுத்து போய் எவ்வளோ நாங்கள் பேசி பார்த்து கூட நான் இல்லை, நான் சரி திரும்ப வந்துடுறேன்னு சொன்னான். ஆனாலும் நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியல, சடனாக 10 நிமிஷத்தில் திடீர்னு மாட்டிக்கிட்டேன். முந்தா நைட்டும் 11 மணிக்கு கூப்பிட்டு வர வச்சு பேசி அடிச்சிருக்காரு. அசிங்கமா திட்டி அடிச்சிருக்காரு. வேணான்னு அவ எழுதி கொடுத்தா சார் ஸ்டேஷன்ல. திரும்ப அவர் வேணும் தூது விட்டு வந்து அவரெல்லாம் திரும்ப தூது அமைச்சு திரும்ப ஏதாவது அவருக்கு பணம் தேவைன்னா இவ தேவைப்படுவா. பெட்ரோலுக்கு காசு கொடு, நான் ஊரை சுத்தத்துக்கு காசு கொடுன்னு பணத்துக்கு தேவைப்பட்டா, பணம் தேவையில்லைன்னு நீ எனக்கு வேணாம், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொல்லி அது நிறைய கொடுத்துருப்பாங்க சார். நகையா கூட கொடுத்துருக்காங்க சார். அவங்க அம்மா சம்பாதிச்சதெல்லாம் இங்கே தான் கொடுத்தாங்க. இல்லை சார், நான் வந்து வீடு ஆவடி சார். நான் ஆவடி தான் இருக்கிறேன். நான் சித்தப்பேன் அந்த பொண்ணுக்கு சித்தப்பேன். அந்த பொண்ணு டார்ச்சர் அதிகமாக கொடுத்துருப்பா சார். இப்போ பார்த்தாலும் எவ்வளோ சொல்லுவேன் வேணாம்னு சொன்னாலும் கேட்கல. அந்த பொண்ணு அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு பண்ணிச்சு. ஒரு நாள் போயிட்டு நாங்கள் எல்லாம் பஞ்சாயத்து வச்சு பேசணும் சார். அப்போ பையன் வேணாம் தான் சொன்ன கட்டி என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் சொன்ன கேரண்டி கொடுத்தேன் சார், நீ தம்பி நீ பொறுமையாக இருக்கும், நான் கல்யாணம் திருத்தி வைக்கிறப்பான்னு சொன்னேன். ஆனால் அந்த பையன் ஏற்றுக்கணும். ஏற்றுன்னு திரும்ப என்ன பண்ணி ஏப்ரல் மாதம் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணேன் சார். அதுக்குள்ளே என்ன பண்ணான்னு தெரில. நேற்று ஒரு வார்த்தை வேணான்னு சொல்லிட்டு 3 நாளாக அடியாக அடிச்சுக்கிறான் சார். அவன் சித்திரவதை பண்ணிக்கிறான் சார். எல்லாம் ஊர் ஜனமே சொல்கிறாங்க சார். அங்கே அடித்து நீ எனக்கு வேணாம் பேக் சைடில் அடித்து ரொம்ப துன்புத்திக்கிறான் சார் அந்த பொண்ணு. அந்த மன உடச்சல் தான் அவனை பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏம்மா நான் சாவ போகிறேம்மா, அவனை பிடிச்சி கொடுக்குமா தயவு சேர்ந்து, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுச்சு சார். அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றே முடியல சார். எதுவும் அந்த நிகழ்ச்சி சொல்லிட்டாங்க சார். அதுமாரி இறந்துருச்சு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் முடியல சார். அவங்க அக்காக்கு ஃபோன் பண்ணி நீ அம்மாவை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லி அதான் சார் சொன்னாங்க. சொன்னவனே தான் அவங்க ஓடி வந்திருக்காங்க பதறி. தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும் சார். நீங்க தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும் சார். நீங்க சார் அடுத்த பொண்ணுக்கு இது மாதிரி நடக்க கூடாது. ஆமா சார். எனக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிறான், இதை ஏமாத்திக்கிறான். இது 2வது பொண்ணு சார். 2வது பொண்ணு ஏமாத்தி இவ்வளோ காசு சம்பாதிக்கிறான் சார். சைனு நகை நட்டு எல்லாமே ஏமாத்திக்கிறான் சார். வாழ தைரியம் தான் எதுக்கு நான் வேணான்னு சொல்லிட்டு தண்டனைக்கு வாங்கி கொடுங்க சார். நீங்க
ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ஏமாற்றணும் தான் சார் அவன் லவ் பண்ணி காசு பிடுங்கிறது, அடிக்கடி சண்டை போட்டு உண்மையாக லவ் பண்ணுறவன் இருந்தால் சண்டை போட மாட்டான் சார். எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு சண்டை போடுறதும் கிடையாது தான் சார் கிடைக்கும். அவன் வந்து பணம் பிடுங்கிறதுல தான் சார் குறியாக இருந்திருக்கேன். எப்போ வந்து பார்த்தாலும் இங்கே வந்து காசு கொடு, நைட்டு 11 மணி 12 மணிக்கெலாம் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சண்டை போட்டுன்னு இருப்பான் சார். எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை சார். நேற்று தான் சார் சொல்லியிருந்துச்சுன்னா நாங்கள் போய் காப்பாற்றி அவனை வந்து பிரிச்சுட்டு இருப்போம் சார். கல்யாணம்லாம் பேசி வச்சு பார்த்துட்டு இருந்தோம் சார். அதாவது எதுவுமே எங்ககிட்ட சொல்ல விடாம அந்த அளவுக்கு அவன் பண்ணியிருக்கான் சார். இவங்ககிட்ட கூட பேசக்கூடாதுமா சார்? அதாவது நாங்கள் நான் அதுக்காக ஒரு 2 மாசமா அவன் கூட பேசாமல் இருந்தேன் சார். எங்களுக்கு பிடிக்கல சார், அந்த பையனே வந்து சுத்தமாக பிடிக்கல. சொந்த நாங்கள் வந்து நல்லா சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்து ஒன்றா கஷ்டப்பட்டு வளர்த்துன்னு வந்தோம் சார். அவங்க வந்து அப்பா இல்லாமல் ரொம்ப ஜாலியாக எங்கள் குடும்பத்திலே வந்து யாருமே அவளை அந்த அளவுக்கு திட்ட மாட்டாங்க. அவங்க நான் எப்போ பார்க்க ஆரம்பித்தாலும் எல்லாரும் அவனை திட்ட ஆரம்பித்து நாங்கள் எல்லாருமே விட்டுட்டோம் சார். அவளை கூட இருந்து எல்லாருமே விட்டுட்டோம். அவங்ககிட்ட விட்டுருக்க கூடாது. இங்கே தான் யாராவது பார்க்குறவங்க யாராவது வேறு எந்த பொண்ணுக்கும் இந்தமாரி நடக்காமல் இந்தமாரி ஆளுங்களை ஒரு 7 வருஷம் 15 வருஷம் தண்டனை கொடுத்து சாவடிங்க சார். இவெல்லாம் வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது. சத்தியமாக சொல்கிறேன், இதுமாரி எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். சாவமோடு கூட அவன் வந்து எங்கள் ஃபோன் பண்ணி எங்கள் அத்தைக்கிட்ட வந்து சொல்லியிருக்கா, சாவுக்கு காரணம் அவன் தான், அவனை விடாதீங்க, நான் சாவுறேனே அவனுக்காக தான் சாவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் செத்துருக்கான். இன்னும் அரெஸ்ட் பண்ணல சார். ஆள் அப்ஸ்கான் சார். நேற்று 2:30 மணிலேருந்து ஆள் காணும் சார். இங்கே தான் நின்று குச்சின்னு இருப்பான் சார். நீங்கள் வந்து நிறைய டைம் பார்க்கலாம் அவன் வந்து வேறு கஞ்சா விற்கிற ஆள் தான் சார். அவன் கஞ்சா ஃபுல் கஞ்சா விற்கிற ஆள் இந்த ஏரியா சரௌண்டிங்கில். அவன் வந்து இப்போ தான் திருண்டி இருக்கான். எங்கள் பொண்ணு கூட சேர்ந்து தான் திருண்டி அவனுக்கு இது பண்ணி வச்சிருந்தோம். இப்போ திரும்பவும் வந்து அவன் இந்த பொண்ணு தான் திருத்தி இவன் வந்து இதில் தெருவில் இருந்த நாயை திருத்தி இந்த பொண்ணு வச்சுருந்தது. இந்த பொண்ணு இந்தமாரி பண்ணலாமா சார்? நேற்று இந்தமாரி சண்டை நடந்தவுடனே அவங்க வீட்டில் அவங்க அம்மாவையும் வந்து இருக்க சொல்ல சார். நான் அவங்க அம்மா இருக்கிறேன், வேலைக்கு போ, நான் இருப்பேம்மா, உன்னை நம்பி நான் இருப்பேன்னு சொன்ன பொண்ணு சார். இந்தமாரி பண்ணிட்டாங்க சார். என்ன நினச்சிடும், எங்ககிட்டலாம் நல்லா தான் சார் பேசியிருந்தது. அதெல்லாம் சாவர வேண்டிய பொண்ணே கிடையாது சார். எவ்வளோ தைரியமான பொண்ணு தெரியுமா சார்? இந்த ஏரியாவில் போய் கேட்டு பாருங்கள் சார். இந்த ஏரியாவில் அந்த பொண்ணு பேர் தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க சார். ஏதாவது ஒரு சின்ன ப்ரோக்ராம்னா கூட ஒரு 5 பசங்களை கூப்பிட்டு நிச்சு டான்ஸ் சொல்லி கொடுத்து அவளோட ஆசையே டான்ஸ் ஆடுறதுலாம் சார். அந்த லைனில் போயிருந்தாவது கூட அவன் நல்லா இருந்திருப்பா சார். தேவையில்லாமல் இந்த காதல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காதல் பண்ணுங்க, தப்பு கிடையாது. நல்ல பையனாக பார்த்து பண்ணுங்கள். இந்தமாரி பையன்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃபே வந்து இருக்காது. இந்தமாரி கஞ்சா அடிக்கிறவன் இந்தமாரி குடிகாரனுங்களாம் பார்த்து பண்ணி எல்லாரும் அவங்க வாழ்க்கையை விட்டுக்கிறாங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.